ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம பைபிள் குரான் சம்பந்தமான ஒரு டச் வீடியோவை பார்க்கலாம். வீடியோக்கள் போடுறதுலே எனக்கு பைபிள் குரான் பற்றி பேசுகிறதுக்கு தான் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். ஏன்னா நம்ம அவ்வளோ டீப்பாக நம்ம பைபிள் குரான், அதாவது பைபிள் சார்ந்து கிறிஸ்துவுக்குள் நம்ம இருந்தோம். அதுக்கு பிறகு அந்த சத்தியம்னு ஒன்று நமக்கு கிடைக்கும்போது நம்ம அதுக்கு பிறகு மறுபடியும் நம்முடைய இந்து மதத்துக்கே வந்துட்டு, அப்போது நம்ம ஆரம்ப காலத்தில் நம்ம ஒரு 2 வருடங்கள் கிறிஸ்தவனாக இருந்ததுனால எனக்கு அந்த கிறிஸ்தவம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நமக்கு ஆன்மீகத்துக்கு வந்த பிறகு புரிய ஆரம்பிச்சு. அப்போ அது சார்ந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம இதை ஒரு டாப்பிக்காக கொடுக்கும். எல்லா துறைகளையும், எல்லா மத தலைவர்களையும், எல்லா புத்தகங்களையும் பற்றி எல்லா ரகசியங்களுமே நம்ம இதை ஒரே யூடியூப் சேனல் மூலமாகவே சீக்கிரத்தில் நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக டச் பண்ணி ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டு கேட்டகரியாக நான் கொடுத்துட்ருக்குறேன். அப்படி குழப்பம் அடையாமல் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துருக்கு. பிளேலிஸ்ட்டில் அது ஓகே ஆகிடும். அதில் நம்ம அந்தந்த கேட்டகரி வைஸில் நம்ம கொடுத்துருக்குறோம். பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் என்ன கேட்டகரியில் விரும்புகிறீங்களா, சைக்காலஜிக்கல் இன் தமிழ், மோட்டிவேஷ்னல் இன் தமிழ் சொல்லிட்டு உங்களுக்கு எது மனதுக்கு பிடிக்குமோ அந்த டாப்பிக்கின் அடிப்படையில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பைபிள் குரான் சார்ந்து ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அந்த வீடியோவினுடைய ஃபோட்டோ. ஓகேவா? பாருங்கள். ஆதாம் ஏவாளினுடைய குழந்தைகளாகிய காபில் ஆபேல் வரலாறு. ஆதாம் ஏவாளினுடைய குழந்தைகள் இருக்கிறாங்கல்ல பைபிளில், குரான்லேயும் ஆடம் ஏவாவினுடைய குழந்தைகளும் ஒன்று தான். ஒரு சின்ன ஒரு கடைசியில் ஃபைனலைஸ்னா அவர் ஈசா நபி இயேசு கிறிஸ்து மூலமாக அது முடிவடைஞ்சிருக்கும். குரான் எக்ஸ்ட்ரா ஒரு சாப்டர் இருக்கும். அவர் முகமது நபி சாப்டர் இருக்கும், அரபு நபின்னு சொல்லிட்டு. அரபு நபிங்கிற ஒரு சாப்டர் எக்ஸ்ட்ரா குரானில் இருக்கும். அதுதான் பைபிளுக்கும் குரானுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ இதே ஆதாம் ஏவாளினுடைய குழந்தைகள் வரலாறு காயின் ஆபேல்னு சொல்லிட்டு அரபியினுடைய எழுத்துக்களில் குரானில் இருக்கு. இது சம்மந்தமாக தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் முழுக்க ஆடம் ஏவாவினுடைய குழந்தைகளினுடைய முழு வரலாறை நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோ பாருங்கள். ஃபைனலில் உங்களுக்கு ஒரு ரகசியங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோவுக்கு போயிடலாம். ஒரு குட்டி கதை மாரி இருக்கும். ஆதாம் ஏவாளுக்கு பிறகு அவருடைய 2 குழந்தைங்க உண்டு ஆதாமுக்கு. அப்போ அதே ஆதாமுக்கு 2 குழந்தைங்க ஒரு வரலாறு, ஒரு குட்டி கதை மாரி வரும். அப்போ அது எந்த மத வேத தலைவர்களாலையும் சொல்ல முடியாது. கதைகள் சொல்லிடலாம், ஆனால் அது எப்படி வந்தது என்ன, அதுதான் அங்கே ஹைலைட்டு, கிளைமேக்ஸே அதுதான். அது தெரியாததுனால தான் 2020-25 வருடங்கள் பைபிள் ஆயிடுச்சு. அப்போ அதனுடைய முழு ரகசியங்களை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கொடுத்துடலாம். வீடியோக்கு போவோம். நான் இப்போ ஒரு கதை மாரி நான் சொல்லுவேன். அது ஒரு 5-6 நிமிடங்கள் போகும். நீங்கள் கேளுங்க. அதன் பிறகு நம்ம அந்த காயின் ஆப்பேலுக்கான ரகசியங்களை நம்ம பார்க்க போகிறோம். சரி, அந்த குட்டி கதையை முன்னால் நான் கிறிஸ்தவனாக இருக்கும்போது எனக்கு அந்த கதைகள் ஓரளவு கிறிஸ்தவ பாஸ்டர்ஸ், மெசேஞ்சர்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கதையை நான் என்னால் முடிந்த வரைக்கும் ஞாபகப்படுத்தி சொல்லிட்டு நம்ம ரகசியத்தை பார்ப்போம். நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஆதாம் ஏவாள் இந்த உலகத்தில் முதலில் பிறந்த மனிதர்கள் அப்படின்னு. ஆதாம் ஏவாள் அவங்க செய்த ஒரு தவறால தேவனாகிய கர்த்தர் அல்லாஹ் என்ன பண்ணிடுவார்னா, ஆதாம் ஏவாளை சொர்க்கத்திற்கு இருக்க நீங்கள் தகுதி கிடையாது, நீங்கள் நரகத்துக்கு ஓடிருங்கன்னு சொல்லிட்டு தேவ தூதர்களால் வைத்து அடித்து துரத்தப்பட்டுருவாங்க ஆதாம் ஏவாள். அப்போ எப்படி துரத்தப்பட்டாங்க, எப்படி விரட்டப்பட்டாங்கன்னு, சொர்க்கத்தில் இருக்கிறவங்கள நரகத்துக்கு எப்படி தள்ளி விட்டாங்கங்கிறதெல்லாம் ப்ராப்பராக இருக்காது குரான் பைபிளில். அப்போ அது ஏதோ வெவ்வேறு தேசங்களுக்கு பரப்பின மாரி ஓடி வாழ்ந்த மாரி இருக்கும். ஆனால் சொர்க்கத்தில் இருந்த மாரி அதே
நிலவரம் தான். அவங்க நரகத்தில் என்ன கொஞ்சம் வேர்வை சிந்தி வாழ்வாங்க, கொஞ்சம் செல்வ செழிப்பு குறைவாக இருக்கும், அவ்வளவும் தான். மற்றபடி பெரிய வித்தியாசங்கள் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் பைபிள் குரானில் எக்ஸ்பிளைன் இருக்காது. அப்போ அப்படி அவங்க சொர்க்கத்திலிருந்து தவறு செய்ததுனால நரகத்துக்கு துரத்தப்பட்ட பிறகு அவங்களுடைய 2 குழந்தைகள் அவங்களுக்கு பிறப்பாங்க. காயின் மூத்த பிள்ளை, ஆப்பேல் 2வது குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆண் பிள்ளைங்க ஆதாம் ஏவாளுக்கு உண்டு. இது பைபிளில் இந்த வசனங்கள், இந்த கதை அமைப்புகள் இருக்கு. அப்போ அவங்க காயின் ஆப்பேல் அவங்க வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்கும், அதுதான் நம்ம இன்னைக்கு பேச போறது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, காயின் அவர் ஒரு விவசாயி மாதிரி காட்டப்பட்டிருப்பாங்க பைபிள் குரான்ல. அவர் ஆப்பேல் ஒரு ஆடு மேய்ப்பவனாக இருப்பார். அப்போ காயின் தேவனாகிய கர்த்தர் அல்லாவுக்கு பலியீடு செய்வார், பூஜை பக்திகள் செய்வார். எப்படி செய்வார் அப்படின்னா, அவர் விவசாயம் பண்ணுறதுனால அதில் அந்த விவசாயத்தில் கிடைக்கிற காய்கறிகள், பழ வகைகள், கீரை வகைகள், வெஜிடேரியன் ஐட்டங்களை கொண்டு படைப்பார். ஆனால் ஆப்பேல் அவர் ஒரு ஆடு மேய்ப்பனாக இருக்கிறதுனால அழகான இளம் குட்டிகளை ஆட்டுக்குட்டிகளை இறைவனுக்கு, தேவனாகிய கர்த்தருக்கு, அல்லாவுக்கு பலியீடு செய்வார். அது ஒரு இதில் காட்டப்பட்டிருக்கல, ஒரு நெருப்பில் கொண்டு போடுறாங்க பார்த்தீங்களா, இவர் காயின், இவர் ஆப்பேல். இந்த ஃபோட்டோஸுமே நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். காயின் ஆப்பேல் அப்படின்னு அடிச்சிட்டாலே கொஞ்சம் நேரம் சர்ச் பண்ணால் கிடைக்கும். இந்த ஃபோட்டோ நீங்கள் கூகுளில் நீங்கள் சர்ச் பாரில் சர்ச் பண்ணும்போது எடுத்துக்கலாம், சரியா? அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் ஏன்னா நரகத்தில் தானே இருக்கிறாங்க ஆதாம் ஏவாள். அப்போ நரகத்தில் வரும்போது 2 பேரும் நடக்கிற சம்பவங்கள் மாதிரி தான் வரும். அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா, காயின் அவர் மூத்த பையன் தானே ஆதாம் ஏவாளுக்கு, அவர் காயின் கொடுக்குற அந்த பலிகள், அந்த வெஜிடேரியன் ஐட்டங்கள், பழ வகைகள், காய்கறிகள், கீரைகள், இதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ இதற்கு மாறாக காயினுடைய சகோதரன் ஆதாம் ஏவாளுடைய இளைய பையன், இளைய மகன் அவர் ஆப்பேல் ஆடு மேய்ப்பனாக இருக்கிறனால அவருக்கு கொடுக்குற அந்த இளம் குட்டிகள், அந்த மரி கன்றுகள், அந்த ஆட்டுக்குட்டிகளை அந்த நெருப்பில் அவர் போடுவார். நெருப்பில் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கி, அது கர்த்தர் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். அப்போ அவனுக்கு ஆப்பேலுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் கர்த்தர் அல்லாஹ் செய்து கொடுப்பாரு. இது பார்க்கும்போது அவர் காயினுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னாக்கி கோபம் வந்துடும். இனி எப்படி இதை பண்ணலாம் வாங்கலாம், அப்போ ஒன்னால தானே இறைவன், நான் என்னுடைய நிலை இப்படி கீழான நிலைக்கு கர்த்தர் கண்டுகொள்ளவே மாட்டாரு. ஏன்னா அவன் கொடுத்த பலி அமைப்புகள் அந்த அந்த நரகத்துக்கு ஒத்து வராது, இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. இதுவுமே நான் அந்த பிரம்மகுமாரிகள் ரீதியாக நான் இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு நான் விளக்கம் கொடுக்கும்போது நீங்கள் புரிந்து கொள்வீங்க. இது பிக்கஸ்ட்டு சூப்பரான ஒரு ஹிஸ்ட்ரி, வரலாறு பாருங்களேன். அப்போ கர்த்தர் அல்லாஹ் அவன் காயினுடைய பலிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆப்பேல் கொடுக்குற அந்த மிருக பலிகளை அவர் ஏற்றுக்கொள்வார். நீங்கள் பைபிள் குரான்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்டுக்குட்டியை, மாடை, பசுவெல்லாம் வழிபட்ட மாதிரிலாம் இருக்கும் பழைய ஏற்பாட்டில். அது நம்ம டே பை டேயாக ஒவ்வொரு போஸ்ட் நம்ம கொடுக்கும்போது பைபிள் குரான் கான்செப்டில் நான் அதையும் கொடுக்குறேன், எப்படி மாதிரி பலியிடர்கள் சொல்லிட்டு பார்ப்போம். அப்போ கர்த்தருக்கு அல்லாவுக்கு இளைய பையன் அந்த நரகத்தில் இளைய பையன் அவன் ஆப்பேலினுடைய பலிகளை ஏற்றுக்கொள்வார். அவனுக்கு தேவையை எல்லா பணிவிடைகளும் செய்து கொடுப்பார். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு இதே ரெகுலராக நடக்கும்போது காயினுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கோபம் வந்துடும். கோபம் தன்னுடைய சகோதரனை காட்டுக்கு இழுத்துட்டு போயிடும். காட்டுக்கு வா, நம்ம காட்டு பக்கம் போவோம், ஊரை விட்டுட்டு காட்டுக்கு ரொம்ப தூரத்துக்கு ஒரு மலை பக்கம் ஒரு காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போயிடுவான். காயின் தன்னுடைய சகோதரன் தன்னுடைய தம்பியை ஆப்பேல கூட்டிட்டு போயிடுவார். கூட்டிட்டு போய் அங்கே போய் ஏதோ வேலைகளை செய்கிற மாரி செஞ்சுட்டு என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, அவன் ஆப்பேல காயின் ஒரு கல்லோ கையில் ஒரு தடியோ எடுத்து அடித்து கொன்னுருவான். அப்போ இது அவர் இறைவன் காயினையும் ஆப்பேலையும் பார்க்க வரார். பார்க்க வரும்போது என்ன ஆயிரும் அப்படின்னாக்கா, ஆப்பேல் இறந்து கிடப்பான். அதை பார்த்த உடனே அவர் கர்த்தர் அல்லாவுக்கு கோபம் வந்துடும். நீ இப்படி பண்ணிட்டியே, அப்போ உன் ஜனம் இன்னும் கீழான நிலைக்கு போகும் காயின், உன் மூலமாக சந்ததிகள் பெருகும், அந்த சந்ததி இன்னும் கீழான நிலைக்கு போய் இன்னும் நிறைய துன்பங்களை அனுபவிக்கும்
அப்போ நீ வாழ வழி இல்லாம பல தேசங்கள் பல காலங்களுக்கு பல மனிதர்களை சந்திக்க வேண்டிய நிலை வரும் காயின். அப்போ நீ அதெல்லாம் பொறுத்து கொள்ளணும். இதுதான் உனக்கு நான் கொடுக்கும் தண்டனை. உன் மரண தருவாய் வரைக்கும் நீ உலகத்தையே சுத்திக்கிட்டு அலைவா, ஏன்னா நீ செய்த பாவத்திற்காக, சகோதரனை கொன்றதுக்காக அப்படி சொல்லிட்டு ஒரு சம்பவம் மாரி நடக்கும் பாருங்களேன். அதுக்கு பிறகு அவரு காயின் அழுது புலம்புவார். அப்ப இதற்கு நிவர்த்தி கிடையாதா? முழுக்க முழுக்க காயினுடைய ஸ்டோரி தான் எடுத்துட்டு வராங்க. மூத்த பையனுடைய ஸ்டோரி தான் நம்ம பார்ப்போம், அதுக்கான விஷயம் பார்ப்போமே. சரி, அப்போ அவரு காயின் அப்போ என்ன பார்க்குறவங்களாம் கொன்று தானே என்ன போடுவான், அப்போ நான் நிறைய துன்பங்கள் அனுபவிக்கணுமான்னு காயின் கர்த்தர் அல்லாட்ட கேட்கும்போது, நீ வருத்தப்பட வேண்டாம், உன்னிடத்தில் நான் ஒரு தடயத்தை வச்சுட்டு போவேன். நீ எங்க போனாலும் எந்த தேசம் போனாலும் அந்த தடயம் உன்னை காட்டி கொடுக்கும். கடைசி நேரத்துல மரண தருவாயில் இருக்கும்போது நீ என்னை சென்றடைவாய், நீ என்ன கண்டுபிடிச்சிருவ. நீ இப்போ நீ நிறைய துன்பம் அனுபவிக்கிறது மாதிரி தான் உன்னுடைய விதி. ஆனா கடைசி உன்னுடைய மரண தருவாயில இருக்கும்போது, ஏன்னா அவரே சொல்லுவார், உன் பிராணனுக்கு மிஞ்சிய துக்கத்தை நான் கொடுக்க மாட்டேன் காயின், கடைசியில நான் உன்னை மறுபடியும் சந்திப்பேன், அப்போ உனக்கு புது வாழ்க்கை நான் கொடுக்குறேன் பாரு காயின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி ப்ராமிஸ் பண்ணி வாக்குறுதி கொடுத்துட்டு கர்த்தர் அல்லாஹ் கிளம்பிடுவார். அப்படி சொல்லி ஒரு வரலாறு வரும். அப்போ அந்த வரலாறு அதுக்கு பிறகுதான் நோவாவினுடைய சந்ததி, அவருடைய ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர் கர்த்தர் அல்லாஹ் கண்டுபிடிப்பாரு. நோவா ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக இருப்பாரு. அது அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த பைபிள் குரான் சாப்டர்ல நம்ம நோவா, பிரம்மா, நோவாவினுடைய வரலாறை நம்ம பார்ப்போம். சரி, அப்போ இப்படிதான் பைபிள் குரான்ல ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகளுடைய வரலாறு சிம்பிளா இருக்கிறது மாதிரி இருக்கும். ஆனா நிறைய பாஸ்டர் மெசேஞ்சர்ஸ் இந்த வரலாறு அடிக்கடி சொல்லுவாங்க. அப்போ அது இறைவன் நடத்தும் நாடகம்னு சொல்லி அவங்க தீர்மானம் பண்ணிக்கிறாங்க. உண்மைதான், இறைவன் நடத்தும் நாடகம்தான் அது, அதுல எந்த மாற்றங்களும் இல்லை. ஆனா அந்த நாடகம் எப்படி நடந்துன்னு வேண்டாமா? இப்ப நம்ம தெரிந்து கொள்ளலாம். சூப்பரான வரலாறு நோவா, ஆவா, காயின், ஆபேலினுடைய ரகசியம். அப்ப இந்த ரகசியங்கள் நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த ரகசியங்கள் நாம எங்க தெரிந்து கொள்ளணும்? இதெல்லாம் ஊர்ல உலகத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா இருக்கிறாங்க. பைபிள் இன்னும் கேட்டிங்கன்னா, நான் வெளிநாட்டில் இந்த சர்ச்செலாம் போகும்போது என்ன ஆகும்னா, ஒரு 50-60 பேர் அந்த சர்ச்சுக்கு வருவாங்க. ஒரு பெரிய ஒரு ரூம் மாரி இருக்கும். நம்ம பாரதத்தில் இருக்கிற மாரி வெளிநாட்டிலலாம் சர்ச்செலாம் கட்ட முடியாது, பிரச்சனை பண்ணிடுவாங்க. மசூதி கட்டி வச்சிருக்கிறாங்க. அதுவுமே அது ரொம்ப வித்தியாசமாக, அதுக்குமே நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். வெளிநாட்டில் போய் நீங்கள் கூட்டம் போடுறது, கோஷ்டி போடுறது, ஸ்ட்ரைக் பண்ணுறது, மசூதி கட்டுறது, அங்கே கட்டுறது, உங்களுக்கு ஒரு செண்டு நிலம் கூட தர மாட்டாங்க. எல்லாமே சிங்கப்பூரியன் அந்தந்த நாட்டினுடைய பிஆர் சிட்டிசன்ஷிப்பில் கொடுத்துருவாங்கன்னு வைங்களேன். அப்போ நீங்கள் அங்கே போய் சாமி தான் கும்பிட முடியும். அப்படி வெளிநாடுகளில் சர்ச் மசூதிலாம் இருக்குது. ஒரு சென்டரை நம்ம ஒரு நியமம் மாரி எடுத்து அதில் புழங்கிக்க வேண்டியதுதான். அதுதான் நம்ம கண்களுக்கு சர்ச்சு மசூதி. அப்படி ஒரு ரூம் மாரி எடுத்து பண்ணியிருப்பாங்க. அங்கே பாட்டு போட்டு பெரிய பெரிய சம்பவங்கள் நடக்கணும் வைங்களேன். இப்போ இருக்கிற சர்ச்சில் எப்படி நடத்திக்கிறாங்க அதே மாதிரி தான் வெளிநாடுகள். அப்போ நம்ம அங்கே போகும்போது அந்த பைபிளில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்க இந்த இந்து மதத்திலிருந்து இந்த கிறிஸ்டியானிட்டியில் டைவர்ட் ஆகுறதுல ஒரு சில பார்ட்டிங்க அவங்க தான் வெறி பிடிச்ச கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க. அது இந்த உலக நாடகத்தில் அந்தந்த ஆத்துமாக்கள் எங்கேருந்து வந்ததோ அதே இடத்துக்கு மறுபடியும் போகக்கூடிய எண்டு, கடைசி டைம், உலகத்தின் விநாச டைம். அப்போ அது ஏதோ ஒரு பிறவி சக்கரத்தின் அடிப்படையில் அது வேற ஏதோ ஒரு மதத்தில் போய் ஜாயின் பண்ணியிருக்கும். கிறிஸ்தவ மதம், கிறிஸ்தவ ஆத்மாவாக தான் அது இருந்து வருது. ஆனால் அது பிறவி கணக்குகள், கர்ம கணக்குகளின் அடிப்படையில் இந்துவா பிறந்துடும். அப்போ அது இந்துவா பிறந்துடுச்சுன்னா அப்போ அது உலகத்தின் அழிகிற டைம்ல அது மறுபடியும் இறைவன் இருக்கிற இடத்துக்கு போய் ஆகணுமே, உலக விநாசத்தின் அடிப்படையில. அப்போ அந்த ஆத்மாக்கள் என்ன பண்ணும்? அது மறுபடியும் அது கிறிஸ்தவ அதே மதத்தை சார்ந்தது போல மதம் மாறிதான் ஆகும். அதான் நிறைய மதம் மாறுதல்கள் எப்படி நடக்குது? அந்தந்த இனத்துல பிறந்த ஆத்மா ஏதோ திருமண உறவோ லவ்வோ ஏதோ ஒரு விஷயத்துல மதம் மாறிடும், அடுத்த பிறவிலும் அந்த மதம் சார்ந்து பிறந்துடும். ஆனா உலகத்தின் கடைசியில் இந்த டைம்ல அதை மாறி ஆகணும்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படிதான் நிறைய கிறிஸ்தவ சகோதரர்கள் கிறிஸ்தவங்களாக மாறி கிறிஸ்தவ மதத்துல பிறந்தவங்க கூட பட்டும் படாம பைபிளை படிச்சுட்டு விட்டுருவாங்க. ஆனா அந்த மத வெறி பிடித்தவர்களாக இருக்கிறவங்க, கிறிஸ்தவ வெறி பிடித்தவர்களாக இருக்கக்கூடியவங்க ஏற்கனவே இந்துவாக பிறந்தவங்களா தான் இருப்பாங்க. இந்துவாக பிறந்து இந்து மதத்திலே சாமி கும்பிட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஒத்த தலைவலி, இரட்டை தலைவலி, வாழ்க்கையில ஏழ்மை, பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும்போது கிறிஸ்தவ மதத்தை தேடிக்கிறாங்க. அங்கேயே அவங்களுக்கு நிவாரணம் கிடைச்ச உடனே அது ஒரு மாயை, அவங்கள மாறுறதுக்கு நிறைய பேர் சாட்சிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க.
அதில் பாருங்க ஒரு சம்பவம் கூட நிகழ்கால வாழ்க்கைக்கு பொருந்தாது. நானும் சாட்சி சொல்கிறேன்னா நான் கூட சொல்லியிருக்கிறேன், 2-3 தடவை சாட்சி சொல்லியிருக்கிறேன். இன்றைய நாளை நல்ல முறையில் அமைத்து தந்த கர்த்தருக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மதங்களில் சாட்சி நான் என்னுடைய பாவங்களை நான் பாஸ்டர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள், மதம் சார்ந்த விஷயங்கள், நிறைய பாஸ்டர்களும் அவங்க நல்லா இருப்பாங்க. இவங்க நான் செய்த பாவங்களை கர்த்தரிடத்தில் ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு பாஸ்டர்கிட்ட பேசிடுவாங்க. பாஸ்டர் அவன் ஏற்கனவே காஜில் இருக்கிற பாஸ்டராக தான் இருப்பான். அப்போ அவனுங்க அந்த பாஸ்டருக்குமே 60-65 ரொம்ப வயது இருக்காது, 60-55 ரொம்ப வயது, ஓரளவு வயது கடந்தவங்கள தான் பாஸ்டர் மெசஞ்சராலாம் வைப்பாங்க, அனுபவங்கள் நிறைய இருக்குங்கிறதுக்காக. அப்போ அந்த 60 வயது கடந்த பாஸ்டர் அவர் குடும்பத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கிறாரோ தெரியல. இவங்க பெண்கள் என்ன பண்ணிடுவாங்க, நான் என் பாவங்களை கர்த்தரிடத்தில் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனாக நிற்பாங்க. நானும் நின்றுருக்கேன். பாஸ்டர் ஒரு ரூமுக்குள்ளே இருப்பார், இங்கேருந்து லைன் கட்டி மக்கள் நிற்பாங்க, ஒவ்வொருத்தரையாக மீட் பண்ணுவார். ஆண்களையும் பெண்களும் வரிசையாக நிற்பாங்க. பெண்கள் வரும்போது அது என்னன்னா, நம்ம கர்த்தர் இயேசுக்கிட்ட நம்ம அந்த பாவங்களை சொல்கிறோமோ, அப்படி சொல்லும்போது இயேசு கர்த்தர் நம்முடைய பாவங்களை தீர்த்து வைப்பாராம். அப்போ கர்த்தரிடத்தில் மனம் திறந்து பாவங்களை சொல்லி பாவத்திலிருந்து நீங்கள் பாவ விமோசனம் எடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிறாங்க. அது பாஸ்டர் சொன்னது போல காஜில் இருப்பார், அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இவங்க பெண்கள், ஆண்கள் டு ஆண்கள் பேசிக்கிறது பிரச்சனை கிடையாது. ஒரு பாஸ்டர் ஆண்கிட்ட போய் ஒரு பெண் தன் வாழ்க்கையில் செய்த தவறுகளை, மறைமுகமாக செய்கிற தவறான பழக்கங்களை போய் பாஸ்டர்கிட்ட சொன்னால் அவர் மூஞ்சி பூரா வேத்து ஊற்றி இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். ஒரு பெண் 5 நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்கிறா, பாஸ்டருக்கு வேத்து. இது ஏன்னா கலியுகம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இறைவனிடத்தில் பாவங்களை நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, அந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலை, இறைவன் பாவங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவர்னு இறைவன் தான் கொடுப்பாரு. அப்போ இறைவனுக்கு சமமான தீர்க்க தரிசிகளை நீங்க நம்பினீங்கன்னா, கள்ள தீர்க்க தரிசிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க கலியுகத்தில். அப்போ அவங்களுக்கு சாதகமா இவங்க இப்படி தவறுகள் செய்யறாங்களோ நினைத்து இவங்க அத்துமீறல்களுக்கான, ஏன்னா அவங்க ஒரு ரூமுக்குள்ள இருக்கிறாங்க, ஒரு சில ரூமுகள்ல தான் கதவு திறந்து வச்சிருப்பாங்க. இப்பதான் ரொம்ப புத்திசாலி, இப்போ கதவை திறந்து வச்சுட்டு லைன் அனுப்பாங்க, ஒருத்தங்க உள்ள பேசிட்டு இருக்கிறாங்க, முன்னாடி எல்லாம் கதவை பூட்டி வச்சுட்டு பேசுவாங்க. அப்ப இது வேற யாருக்கும் கேட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக இது சும்மா சொல்றேன். நான் இப்படி நான் கண் கூட பார்த்தது, நானுமே பாவங்களை சொல்லியிருக்கேன். கன்றாவி வைங்களேன். சரி, அப்போ நம்ம இந்த வரலாறு பார்க்குறோம். இந்த வரலாறு ஆதாம் ஏவாளினுடைய குழந்தைகள் இருக்கிறாங்களா, குழந்தைகளாகிய காயின் ஆபேலினுடைய ரகசியம்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம். அப்போ காயின் ஆபேல் நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி த கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி ஆஃப் பைபிள் குரான் சொல்லிட்டு நம்ம ஒரு இது பேசியிருக்கிறோம். அப்போ அந்த பைபிள் குரானில் இருக்கக்கூடிய முழு வரலாறு நம்ம ஏற்கனவே அந்த பிளேலிஸ்ட்டில் போட்டு கொடுத்துருக்குறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 3 வரை போட்டிருக்கிறோம். நீங்கள் அதை பார்க்க நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த ஏற்கனவே கொடுத்த பைபிள் குரான் சம்மந்தமான 3 வீடியோஸ் நான் கொடுக்குறேன். இது பார்ட் நம்பர் 4. ஓகேவா? இதே போல் கிட்டத்தட்ட 30-40 பார்ட் நம்ம டோட்டல் பைபிளை க்ளோஸ் பண்ணிடுவோம். டோட்டல் பைபிள் குரான் எல்லாமே நம்ம பேசிடுவோம். ஒரு 30-40 வீடியோஸ் வரும். இது குரான் பைபிளில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரி 4வது பார்ட். சரி, ஏற்கனவே நம்ம சொன்னது போல இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அந்த ஆதாம் ஏவாளினுடைய குழந்தைகளாகிய காயின் ஆபேலினுடைய வரலாறை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆதாம் ஏவாளினுடைய வரலாறு நம்ம ஒரு காலத்தில் பார்த்துருந்தோம். நிறைய வீடியோஸில் அதை கொடுத்துருக்குறோம். அதை வேணாலும் நம்ம ஜஸ்ட் சொல்லிட்டு அதுக்கு பிறகு காயின் ஆபேலினுடைய ரகசியங்களை பார்ப்போம். பாருங்க, இது ஒரு வட்டம் மாரி இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் உலக நாடக சக்கரம். சரியா? உலகம் இப்படி ஒரு சக்கர வடிவில் தான் இருக்கு. முன்னாடி அறிவியல் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, உலகம் ஒரு நேர்கோட்டு பாதைன்னு சொல்லிச்சு. உலகம் ஒரு தட்டு மாரி, ஒரு ரோடு மாரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு அறிவியல் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, மேலே போய் சேட்டலைட்டை விட்டு பார்த்த பிறகுதான் உலகம் நேர்கோட்டு பாதை கிடையாது, அது ஒரு வட்ட பாதைன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிச்சு. அறிவியல் சேட்டலைட்டை விட்ட பிறகுதான் நமக்கே தெரிஞ்சு. அப்போ அறிவியலுக்கு முன்னாடி நம்ம புரிந்து வைத்த விதங்கள் வேறு விதமாக இருக்கும். அதுக்கான ப்ரூஃப் கிடைத்த பிறகுதான் நம்மளாலே அதை சொல்லக்கூடிய அளவிற்கு திறன் வரும். அதை தான் இந்த நாடகத்தில் சொல்றாங்க. ஏன்னா நம்ம இது வரைக்கும் நான் புரிந்து வைத்த வரைக்கும் சிறு வயதுல உலகம் சக்கரம்ங்கிறதுலாம் தெரியாது. உலக உருண்டை, உலக பூமி எர்த்து சக்கரம் தான். ஆனா அதுல இருக்கக்கூடிய மனிதர்கள் சக்கர வடிவில் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க.
சரி, அப்போ பாருங்க, இந்த உலக நாடகம் ஒரு வட்டம் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, ஒரு வட்டம். உலக நாடகம் ஒரு சக்கரம் தான். அப்போ அந்த ஒரு சக்கரம் இது என்னன்னா, இது ஒரு சினிமா படத்தினுடைய ஒரு நாடகத்தினுடைய ஒரு ரீல் மாரி தான் இருக்கும். ஒரு வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிடி பிளேயர். இப்போ நீங்கள் அந்த சிடி பிளேயர்லாம் இருக்குல்ல, இப்போ சிடி பிளேயர்லாம் கிடையாது. ஆனால் அந்த சிடி பிளேயர் இருக்கிற காலத்தில் இது ஒரு வட்ட வடிவில் ஒரு சிடி மாரி இருக்கும். அது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் படம் ஓடுன்னு வைங்களேன். அந்த சிடியை அந்த நீங்கள் ப்ளே பண்ணி விட்டீங்க அந்த சிடி பிளேயரில் அப்படின்னா, அது ஒரு 3 மணி நேரம் படம் ஓடும். அப்போ அந்த 3 மணி நேரம் படத்துக்கு பிறகு அந்த சிடி ஸ்டாப் ஆயிரும். அப்போ நீங்கள் அதே சிடியை நீங்கள் மறுபடியும் போட்டிங்கன்னா அதே படம் ஓடும். அதே போல் ரிப்பீட்டடு இது நான் ஸ்டாப் ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு ரவுண்டு மாரி சுற்றிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். அப்படி இந்த உலக நாடகம் 5000 வருடம் மறுபடியும் அதே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த 3 மணி நேரம் அந்த 3.5 மணி நேரம் படத்தில் சம்பவங்கள் எதுவும் மாறாது. ஒரு முறை எடுக்கப்பட்ட படம். அப்போ அதில் எந்த சம்பவங்களும் மாறாதில்ல. அதே மாதிரி தான் உலக நாடகம் ஒரே ஒரு முறை தான் எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இறைவன் வந்தது நமக்கு தெரியும். இறைவன் சம்பந்தமா போதிக்கப்பட்ட மதங்களும் நமக்கு தெரியும். இதே போல் இன்னும் கொஞ்ச நாள்லாம் போனால் இதே மதங்கள் தான் இருக்கும். அப்போ மதங்கள் எப்படி எடுக்கப்பட்டது, இறைவன் பற்றிய மனிதனுக்கு அறிவு எப்படிப்பட்டதுன்னா, இது உலகம் 5000 வருடம் தான். மொத்தம் 5000 வருடம். நான் ஒரு வீடியோ வேணாலும் அப்புறமா கொடுக்குறேன். உலக நாடகம் எப்படி 5000 வருடம், அப்போ 5000 வருடம் பற்றிய ரகசியம் அப்படின்னு 5000 வருடத்துக்கு நிறைய ப்ரூஃப்லாம் இருக்கு. அப்போ அதுக்கான நிரூபணம் சார்ந்து நம்ம ஒரு வீடியோ பேசுவோம், இதில் வேண்டாம். அப்போ பாருங்க, உலக நாடகமே மொத்தமே 5000 வருடம் தான். அப்போ நான் இதை ஒரு படத்தை பற்றிய ரகசியங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க சாரம் மாரி சொல்கிறவங்களேன். ஒரு சினிமா படம் 3 மணி நேரம்னா அந்த 3 மணி நேரம் அந்த படத்தை சொல்லி அந்த படத்தில் என்னது இருக்குன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இந்த உலக நாடகம் பாதி சொர்க்கம் பாதி நரகம் தான் பிரிச்சிருக்கு. இதில் முதல் பாதி சொர்க்கத்தில் யார் வாழ்ந்தாங்கன்னா, நம்ம இந்து மத கோயில் தெய்வங்கள் தான் வந்திருக்காங்க. ஓகே, நம்ம பாரதம் முழுக்கும் வட மாநிலத்திலிருந்து தென் மாநிலம் வரை எவ்வளவு தெய்வங்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே சொர்க்கத்தில் வாழ்ந்தவங்க. அப்போ நமக்கு அவங்களுக்கு இங்கே தான் கோயில் கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம அவங்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ அவங்களுக்கு நம்ம ஏதோ விண்வெளியில் ஏதோ வேற்று கிரகத்தில் வாழ்ந்த ஆகாயத்தில் வாழ்ந்த நபர்களுக்கு நம்ம பூஜை பக்திகள் செய்யலை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கொஞ்சம் டீப்பான கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க அவங்க நம்முடைய மூதாதையர்கள், நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பைபிள் குரானுமே அதான் சொல்லுது. ஆதாம் ஏவாள் நம்முடைய சந்ததின்னு தான் பைபிள் குரானும் சொல்லுது. பைபிள் குரானும் மாற்றி சொல்லலையா? அவங்களுடைய சந்ததி அவங்க சொர்க்கத்துல வாழ்ந்தாங்க, இப்ப நம்ம நரகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாம விபச்சார சந்ததியினர்னு இருக்கும். ஏன்னா நம்ம உடல் ரீதியாக இல்லாம கொஞ்சம் திருமண உறவுக்கு பிறகு கொஞ்சம் நல்லவா வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட மனதளவில் அந்த கற்பனை திறன்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் உடல்ல பண்ணாட்டாலும் மனதளவில் ஒரு விபச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்கும், திருமண உறவுகள் தவிர்த்து. அப்போ இந்த உலக நாடகம் மொத்தம் 5000 வருடம். இதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். இந்த உலகம் இருக்கு. முதல் பாதி சொர்க்கத்தில் நம்ம இந்து மத கோயில் தெய்வங்கள் இருந்தாங்க. அப்போ அவங்க இப்போ கோயில் சிலைகளுக்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அவங்க எப்படி சிலைகளுக்குள்ள இருக்கிறாங்கன்னா, நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் நம்முடைய குடும்பம் சகிதங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு சக்தி மிக்க ஒரு ஞானங்களை கற்று வச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில அவங்களால நம்ம நன்மை அடைஞ்சதுனால, ஏன்னா அந்த பக்கத்துல இருக்கிற கோயில் இந்த பக்கத்துல இருக்கிற கோயில்லாம் இருக்கு, நம்ம போய் சாமியெல்லாம் கும்பிட தான் செய்யறோம். அப்போ நம்ம சாமி ஏன் கும்பிட்றோன்னா அவங்க நம்முடைய சந்ததின்னு தெரியும், அவங்கள நம்ம நன்மை அடைஞ்சிருக்கும். இதுவே நீங்க கோயில் குளங்களுக்கே போகாம RSS நாஸ்திக குரூப்புகள்லாம் இருக்கும், கோயில் சிலையை அடிச்சு உடைப்பாங்கல்ல, அவங்களாம் எந்த தெய்வ வழிபாடும் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க எந்த தெய்வத்தாலையும் அவங்க நன்மை அடையலைன்னு அர்த்தம். அப்போ அவங்க ஒரு பிறவி மிஞ்சி போனால் 1.5 பிறவி 2 பிறவி கூட டவுட் தான். அப்போ நீங்க எந்த அளவுக்கு மற்றவர்களால் நன்மை அடைந்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பக்திகள் செய்துகிட்டு இருக்கோம். அப்போ இந்த மத கோயில் தெய்வங்கள் எவ்வளவு பக்திகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நீங்க அவங்களால நன்மை அடைஞ்சிருக்கிறீங்க, அதனால நீங்க பக்தி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அப்போ நான் பாருங்க, ஒரு 11 வருஷம் கோயில் பக்கமே போனதே கிடையாது. கோயில் சம்பந்தமான நபர்கள் வீட்டுக்கு வந்தாலும் நான் போய் ஓடி ஒளிஞ்சுப்பேன். நம்ம அவங்களை அடிச்சு துரத்த வேண்டாம். எந்த தெய்வங்கள் சார்ந்த சடங்கு முறைகளும் நம்ம உதாசீனப்படுத்தி பேச வேண்டாம். நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு விலகி போகிற பழக்கம் தான் எனக்குமே இருக்கு. அப்போ நான் அப்போ எந்த தெய்வங்களாலும் நான் நன்மை அடையலை. நான் RSS நாஸ்திகன் கிடையாது. ஞானம் புரிஞ்சிடுச்சு, நம்மளால தான் மற்ற மக்கள் நன்மை அடைஞ்சிருக்கிறாங்க. நான் அதை தான் நான் உணர்வேன். ஞானம் ஒரு பிரம்மகுமாரிகள் நபர்கள் மூலமாக தான் எனக்கு கிடைச்சது. இருந்தாலும் கூட நான் அந்த நபரையுமே நமக்கு கீழேன்னு கிடையாது, நமக்கு மேல நம்ம இருக்கக்கூடிய பக்தி நம்ம உயர்வாக எடுத்துக்க கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு. அந்த அளவுக்கு நம்ம பக்தியை அறவே ஒழிக்கும் போது நம்மளால மற்றவங்க நன்மை அடைஞ்சிருப்பாங்க
சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்காக சொல்றாங்க. அப்போ நம்ம இந்து மத கோயில் தெய்வங்கள் சொர்க்கத்துல வாழ்ந்தாங்க. அவங்க இப்போ எல்லாரும் எங்க போயிட்டாங்க அப்படின்னா, பிறவிகள் பல கணக்குகள் எடுத்து என்ன ஆயிடுச்சுன்னா மனிதர்களாக பிறந்துருவாங்க. அப்போ இதை சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுக, கலியுகம்னு சொல்றோம். அதாவது தர்மயுகம், திரேதாயுகம், துவாபரயுக, கலியுகம்னு சொல்றோம். சத்தியுகம் திரேதாயுகத்துல சத்தியுகத்துல ஒரு 8 பிறவி, திரேதாயுகத்துல ஒரு 12 பிறவி, துவாபரயுகத்துல 21, கலியுகத்துல ஒரு 42ன்னு சொல்லிட்டு மொத்தம் 83 பிறவிகள் அவங்க எடுக்கிறாங்க. சத்தியுகத்துல 8 பிறவி எடுத்து வந்தாங்க கோயில் உள்ள தெய்வங்கள். அதுக்கு பிறகு திரேதா யுகத்துல ஒரு 12 பிறவி எடுத்தாங்க. அதன் பிறகு துவாபர யுகத்துல ஒரு 21 பிறவி எடுத்து, கலியுகத்திலையும் ஒரு 42 41 பிறவி எடுத்து அவங்க இப்ப மனிதர்களாக வந்துட்டாங்க. நம்ம கோயில்ல உள்ள தெய்வங்கள் எல்லாரும் கோயில் சிலைகளுக்குள்ள இல்லை, அது அவங்களுடைய நினைவு. நான் சொன்னோம்ல, யார் யாராலும் நன்மை அடைந்தாங்களோ அவங்களுடைய சிலைகள் வச்சுட்டீங்க. அப்போ கோயிலோட தெய்வங்கள் எல்லாரும் எங்க போயிட்டாங்க அப்படின்னா, இந்த பிரம்மகுமாரிகள் ஆன்மீக ஆசிரமத்தில் தான் இப்போ உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு மொத்தம் 100 வருடம் இது சங்கம யுகம்னு சொல்லுவோம். இப்போ சங்கம யுகத்தில் வெறும் 10 வருஷம் தான் பாக்கி இருக்கு மீதி. அப்போ மீதி உள்ள அந்த 89 90 வருடங்கள் இந்த ஞானம் உலகம் முழுக்க பரப்பி இருக்கிறாங்க. 120 நாட்டுல பரப்பி இருக்கிறாங்க. குறிப்பா பாரதத்திலே 6000 சென்டர் கிட்ட போய் இருக்குது. அங்க எல்லாருமே அவங்க அந்த இதே போல் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ஞானம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கோயிலில் உள்ள தெய்வங்கள் எல்லாருமே வரிசை இந்த ஞானம் எடுத்துட்டாங்க. அப்போ நீங்க அந்த கோயில் சிலைகள்ல போய் சாமி கும்பிடுறது, இந்த ஞானம் எடுத்த பிரம்மகுமாரிகள் இப்போ உங்க நிறைய இடங்கள்ல பரப்ப ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி பரப்புறதுதான் கோயிலோட தெய்வங்களாக நீங்க ஆக்கி வச்சுட்டீங்க. சரி, அப்போ அவங்க தான் இந்த ஆன்மீக இயக்கத்துல இருக்கிறாங்க. அவங்க அப்ப எல்லாரும் ஃபுல் ஆயிட்டாங்களான்னா 33 கோடி பேர் தரவரிசை பட்டியல் இருக்கிறதுனால இன்னும் 10 வருஷத்துல இன்னும் நிறைய கோடி கணக்குல லட்சக்கணக்குல வந்துருவாங்க. அப்ப அது அவங்க எப்படி வராங்கன்னா, இப்படி வீடியோ போடுறது, இதே போல கிளாஸஸ் கொடுக்கறது, இதே போல விளக்கங்கள் கொடுக்கறது, நிறைய பேர் நிறைய இடங்கள்ல சர்வீஸ் பண்றாங்க. யோகா கத்துக்கன்னு போவாங்க, மன அமைதிக்காக போவாங்க, 4 பேர் ஆன்மீகத்தை பத்தி சொன்னா போவாங்க. நானும் ஆன்மீகத்தை பத்தி சொன்னதுனால நானும் போனேன். அப்போ இதே போல இப்படிப்பட்ட சர்வீஸ் தான் பண்ணி 100 வருடம் எல்லாருமே ஒரு ஆன்மீகத்தின் நிலையை அடைந்து யோகா கற்றுக்கொண்டு மனிதனிலிருந்து தெய்வமாகவும் நிலையை கற்றுக்கொண்டு மனிதனிலிருந்து தெய்வமானாங்க. அவங்க தான் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல இருக்காங்க. இதுதான் விஷயம். அப்போ இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல நடக்கிற சம்பவங்கள் சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகத்தில் நடக்கிற சம்பவங்களை தான் பைபிள்ல ஒவ்வொரு மனிதர்களாக எடுத்திருக்கோம். சரி, இப்ப நம்ம அந்த ஆதாம் ஏவாளுடைய குழந்தைகளாகிய காயின், ஆப்பேல் பற்றிய ரகசியங்களை நம்ம பார்க்க போறோம். அப்போ நான் போன வீடியோ, அதுக்கு முந்தின வீடியோவில் நான் என்ன கொடுத்துருப்போம்னா, ஆதாம் ஏவாள் நம்ம கொடுத்துருப்போம். ஆதாம் இருக்கிறாரு, ஏவாள் இருக்கிறாங்க. அவங்க சத்தியுகம், திரேதாயுகமாகி சொர்க்கத்துல வாழ்றாங்க. ஓகேவா? பைபிள்ல சொர்க்கம் தான், ஜன்னத்து இருக்கும், ஏதேன் தோட்டம் தான் இருக்குமே ஒழிய அங்க சொர்க்கம்னு இருந்தாலும் கூட அது சத்தியுகம், திரேதாயுகம்னு இருக்காது. ஏன்னா அது இந்து மதங்கள்ல ஃபேமஸான வார்த்தை. அதை கொண்டு நீங்க இஸ்ரேல்ல கொண்டு எழுதினீங்கன்னா, நீங்க பாபிலோன் பக்கம் கொண்டு எழுதினீங்கன்னா, நீங்க பெத்தலேகம்ங்கிற ஊர்ல கொண்டு எழுதினீங்கன்னா அது யாருக்கும் சத்தியமாக தெரியாது. அது இந்து மதங்கள்ல பிறந்து வரக்கூடிய அந்த மக்களுக்கு தான், அந்த பாரதவாசிகளுக்கு தான் இது சத்தியுகம், திரேதாயுகம் தெரியும். இந்த யுகங்களே தெரியாது. அப்போ அவங்களுக்கு இந்த ஞானத்தெல்லாம் சொன்னா முஸ்லீம் கிறிஸ்தவங்களுக்கு புரியவாச்சியம். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் இதே போல பைபிள்ல. அதுக்கு ஒரு நபர் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணியிருந்தாரு. பல்வேறு அடிப்படையில் அவரு கேட்டிருந்தாரு. இருந்தாலும் கூட அவர் ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னது அப்படின்னா, ஆதாம் ஏவாளுக்கு முன்னாடி சந்ததியே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு கிட்ட வார்த்தையில் திட்டிட்டு இருந்தார். நான் அதுக்கு ஒரு ஹார்ட் சிம்பிள் லைக் கொடுத்துட்டு நான் என் பாட்டு உட்காந்துட்டு. அப்போ நான் ஏற்கனவே அந்த வீடியோ நான் கொடுக்கும்போதே சொல்லியிருந்தேன், குரான் படித்தவர்களுக்கு தான் அந்த ரகசியம் தெரியும், பைபிள் படித்தவர்களுக்கு தெரியாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் அதை பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்படி அதுக்கப்புறம் அவர் ஒரு எதிர்மறையில பேசியிருந்தாருன்னு வைங்களேன். அப்போ குரான் பைபிள் சார்ந்தவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, இந்து மதம் சார்ந்த விஷயங்கள். அப்போ அப்படி அந்த ஆதாம் ஏவாள் என்ன பண்றாங்கன்னா, ஆதாம் ஏவாள் சத்தியம், திரேதாயுகம் ஆகிய சொர்க்கத்துல இருக்கிறாங்க. அதன் பிறகு அவங்க தவறுகள் செய்யறாங்க. அந்த காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசைங்கிற அந்த மோசமான அந்த சைத்தானுக்கு வசப்பட்டு அந்த கனியை சாப்பிட்றது போல பைபிள் குரான்ல எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஏவாள் ஆதாமுக்கு கொடுத்து சொர்க்கத்தை நரகமாக்கியிருப்பாங்க. உடல் உணர்வு வந்திருக்கும். அப்போ உடல் உணர்வு வரும்போது அவங்க ஒரு இலைத்தலைகளை கட்டிக்கிட்டது போல இருக்கும். ஏன்னா சத்தியுகம், திரேதாயுகத்துல அவங்க ஆத்ம உணர்வுல இருப்பாங்க, உடல் உணர்வு இருக்காது. அதனால தேவனாகிய கர்த்தர் சத்தியுகம், திரேதாயுகமாகிய சொர்க்கத்திலிருந்து ஆதாமையும் ஏவாளையும் நரகத்துக்கு துரத்திடுவாங்க. அப்ப நரகத்துக்கு துரத்திலிருந்து வர்ற சம்பவம் தான் அந்த ஆதாம் ஏவாளினுடைய குழந்தைகளாகிய காயின், ஆபேலினுடைய வரலாற்று கதை ஸ்டார்ட் ஆகும். இப்போதான் நம்ம வீடியோக்கான முக்கியமான பாயிண்ட் போகிறோம்.
½ வீடியோ ரெக்கார்ட் ஆகிடுச்சு. இனிதான் நான் உண்மையான ரகசியத்தையே சொல்ல போகிறேன். சரி, அந்த கதையிலுமே என்ன வரும் அப்படின்னா, ஆதாம் ஏவாளுக்கு ஒரு மூத்த பையன் காயின், இளைய பையன் ஆப்பேல்னு சொல்லி 2 பேர் இருக்கிறதா நான் சொல்லியிருக்கேன். அப்போ மூத்த பையன் காயின் அப்படின்னா சத்தியுகம் திரேதாயுகத்தில் பிறந்த தான் காயின். துவாபரயுக கலியுகத்தில் அந்த நரகத்தில் பிறந்தவன் தான் ஆப்பேல். சரியா? அப்போ சத்தியுகம் திரேதாயுகத்துல இருந்து நரகத்துக்கு துரத்தப்பட்டது வரைக்கும் ஆதாம் ஏவாள் கான்செப்ட் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி குழந்தைகள் பெற்றுக்கிட்டது போலலாம் சொர்க்கத்தில் பெருசாக காட்டப்பட்டிருக்க மாட்டாங்க. சந்தோஷமாக அவங்க இருப்பாங்க சொர்க்கத்தில், ஆதாம் ஏவாள் அப்படிதான் இருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு நரகத்துக்கு துரத்தப்பட்ட பிறகுதான் அந்த காயின் ஆப்பேல் ரகசியத்தை எடுத்துட்டு வராங்க. அப்போ அந்த சத்தியுகம் திரேதாயுகமாகி அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்த காயின் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் இயற்கையிலே வெஜிடேரியனாக தான் இருப்பான். இதுவுமே நம்ம சத்தியுகம் திரேதாயுகம் சம்திங்களை வச்சே சொல்லிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா காயின் தேவனாகிய கர்த்தருக்கு எதை பலியிடுறான் அப்படின்னா நெருப்புல. ஏன்னா இறைவனுக்கு பலி கொடுக்கறது வெஜிடேரியன் தான் கொடுப்பான். நான் சொன்னது போல காய்கறிகளும் பல வகைகளையும் தான் கொடுப்பான். அது இறைவன் துவாபரிக கலியுகத்துல யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதை இறைவன் ஏற்றுக்கொள்ளாத போல இருக்கும். அப்போ அந்த துவாபரிக கலியுகத்தில் பிறந்தவர் ஆப்பேல். அவர் விலங்கினங்களை பலியிடுவாங்க. இப்பவும் பார்த்தீங்களா விலங்கினங்கள் பலியிடுறாங்களா? இறைவன் கூட பிரம்மகுமாரிகளை சொல்லியிருக்கிறாரு, விலங்கினங்கள் பலியிடுறாங்க. ஏன் பண்றாங்கன்னா, ஆடு மேன்னு கத்துமா. மே அப்படின்னா நான் என்கிற அகங்காரம், அதை தான் நம்ம அங்கே பலி கொடுக்குறோம், விலங்கினங்களை கொடுக்குறோம். அது விலங்கினங்களாகிய ஆடு மாடு கோழிகளை பலியிடுறது கிடையாது, நான் என்கிற அகங்காரத்தை பலியிடணும். அப்போ ஆடு தான் மேனு கத்தும், அந்த அகங்காரம் மேனு கத்துறதுனால ஆட்டை கொண்டு பலியிடுறாங்க. அது உண்மை கிடையாதுன்னு இறைவன் சொல்றாங்க. அப்போ அந்த துவாபரயுக கலியுகத்துல பிறந்த அந்த ஆப்பேல் என்ன பண்றாருன்னா விலங்கினங்கள் பலியிடுறாரு. அப்போ அந்த துவாபரயுக கலியுகமாகிய நரகத்திற்கு செய்யக்கூடியது சரியாக இருக்குது. அப்போ இறைவன் இதை ஏற்றுக்கொண்டாரு. அப்போ அந்த சத்தியுகம் திரேதாயுகம் முடிவடைஞ்சதுனால இந்த துவாபரயுக கலியுகமாகிய நரகத்துல அதுதான் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் ஆப்பேல் என்ன பண்ணியிருப்பாருன்னா இறைவனுக்கு அந்த ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்திருப்பாரு. இதன் தெரிஞ்சதுனால என்ன பண்ணிருவோம் அப்படின்னா, காயின் காட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. யாரு? ஆப்பேல. அதாவது காட்டுக்குன்னா சத்தியுகம் திரேதாயுகம் முடிஞ்சு அந்த துவாபரயுக கலியுகமாகிய காட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஆப்பேல கூட்டிட்டு போய் அங்க என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஆப்பேல காயின் கொன்னுருவான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா விகாரங்கள்ல தாக்கிடுவோம். ஓகேவா? அப்போ விகாரங்கள்ல தாக்கும் போதுதான் காயின் ஆப்பேல் மரணம் அடையணும். அப்படின்னா விகாரங்கள் நம்ம ஏற்கனவே சொன்னது போல காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசைங்கிற விகாரத்துல சண்டை போடுவான். அப்போ அந்த டைம்ல தேவனாகிய கர்த்தர் காயின் கிட்ட கேட்பார், நீ ஆப்பேல என்ன செய்த? நீ அவனை கொண்டுட்ட தானே? அப்போ நீ பல்வேறு தேசங்களுக்கு நீ அலைஞ்சு தருவ, உன்னுடைய சந்தோஷங்கள் அதனாலேயே கெட்டு போயிடும். அப்போ சத்தியுகம் திரேதாயுகத்தில் பிறந்த காயின் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்போ இந்த துவாபரிக கலியுகத்துல தவறுகள் செய்கிறான். அப்போ இங்க இருக்கக்கூடிய அங்க உள்ள மனிதர்கள் அவன் வதைத்து இருக்கிறான். அப்போ அப்படி அந்த நரகத்துக்கு வந்ததுனால அதை சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அந்த டைம்ல இறைவன் அப்ப நீ பல்வேறு தேசங்களுக்கு நீ நரகத்துல சுத்தி திரிவா, உன் சந்ததியினர்கள் எல்லாம் கெட்டு போகும், நீயும் மன நிம்மதி கெட்டு போயிருவ அப்படின்னு சொல்லும்போது காயின் ரொம்ப துன்பத்துல அவன் இறைவனே, அப்போ கடவுளே நான் அப்போ இனி என்ன செய்யலாம், என்ன இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லும்போது நீ பயப்பட வேண்டாம், கடைசி நேரத்துல நான் உன்னை கண்டுபிடிப்பேன், உன்னிடத்துல ஒரு தடயத்தை நான் வச்சுட்டு தான் போவேன். நீ இப்படி நிறைய துன்பங்களை நீ அனுபவிக்கிறது போல இருக்கும். எங்க சத்தியுகம் திரேதாயுகமாகிய அந்த யுகங்கள்ல வாழ்ந்த மூத்த பையனாகிய காயின் கிட்ட தான் இறைவன் சொல்றாரு. அப்போ நீ நிறைய துன்பங்கள் அனுபவிச்சு வரலாம், ஆனாலும் உன்னுடைய பாவங்கள் போக்குறதுக்காக கடைசியில நான் உன்னுடைய மரண தருவாயில நான் உன்னை மீட் பண்ணுவேன். அந்த டைம்ல உனக்கு அது வரைக்கும் நான் உன்னை ஒரு தடயத்தை நான் வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் நானே உன்னை கண்டுபிடித்து நான் மறுபடியும் உனக்கு சொர்க்க நிலையை நான் கொடுப்பேன், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணி காத்துக்கிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் அப்படியே ஒரு வாக்குறுதி சத்தியம் கொடுத்துட்டு போவார். இதான் அந்த கதை. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ சத்தியுகம் திரேதாயுகத்துல வந்த காயின் அப்போ துவாபரயுக கலியுகத்துல இப்படி நிறைய துன்பங்க, அப்போ தன் தம்பி அவர் தாக்குறது போல ஆப்பையில காட்டியிருக்கும். அப்போ விகாரங்கள்ல அவங்க துவாபரயுக கலியுகத்துல விகாரங்களுக்கு அடிமையாகி அந்த கோபம், காமம், பற்று, அகங்காரம், பேராசையில் அவர் நிலைச்சு இருக்கிறாருங்கிற ஒரு விஷயத்தை தான் எடுத்துட்டு வராங்க. கடைசி நேரத்தில் இறைவன் நான் ஒன்னா கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு இந்த கதை அமைப்புகள் நகருது. இப்படிதான் காயின் ஆப்பேலினுடைய ரகசியம் பைபிள்ல வருது.
ஓகேவா? அப்போ நீங்க இந்த ஆன்மீக இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க தான் காயின், அவங்க தான் ஆதாம் ஏவாளினுடைய குழந்தைகளாக இருக்கிறாங்க. அப்போ சத்தியுகம் திரேதாயுகத்தில் வரக்கூடிய ஆதாம் ஏவாளினுடைய மூத்த பிள்ளைங்க தான் காயின். அவங்க தான் கடைசி நேரத்தில் இறைவனுடைய அந்த ஞானம் வந்து எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பைபிள்ல ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி வரும். அதுக்கு மறுபடியும் இந்த சக்கரத்தை சுற்றி வந்திருப்பாங்க. நான் என்னுடைய அடுத்த வீடியோலுமே நோவாவினுடைய வாழ்க்கை வரலாறுன்னு இன்னொரு வீடியோ நான் கொடுக்க போறேன். அதுலயும் இதே சக்கரம் தான் சுற்றி வரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாளுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் இப்படிதான். ஆதாம் ஏவாள் பிறப்புக்கு முன்னாடி ஆகாயத்தில் ஒரு சம்பவம் நடக்கும். நான் சொன்ன ரகசியங்கள் சக்கரம் ஒரு முறை சுற்றி இருக்கும். அதன் பிறகு ஆதாம் ஏவாள் சம்பந்தமானது நரகத்துக்கு துரத்தப்பட்டதும் ஒரு சக்கரம் சுற்றி இருக்கும். இப்போ காயின் ஆபேல் சண்டைகளுமே இது ஒரு சக்கரம் மாதிரி சுற்றி இருக்கும். அடுத்தது நான் நோவாவினுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லியிருப்பேன், அப்பவும் இது ஒரு சக்கரமாக சுற்றும். இப்படி ஒரு 20-30 வீடியோவை நான் கொடுக்கும்போது சக்கரத்தை சுற்றி சுற்றி நான் சொல்லிட்டு இருப்பேன் பாருங்களேன். அப்போ எல்லாமே இந்த ரகசியங்கள்ல தான் இருக்கு, சக்கர விளக்கத்துல தான் இருக்கு. சரியா? நீங்க இப்போ இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு நீங்க போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ வந்து இணையதளத்தில் பிரம்மா குமாரிகளுடைய கிளை பிரான்ச்சு நீங்கள் கண்டுபிடிப்பது எப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ 10 நிமிஷம் வீடியோ நான் கொடுத்துருந்தேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோவை கண்டுபிடிச்சி நீங்கள் 160 நாட்டில் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் இருக்குது, பாரதம் உட்பட. அப்போ நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுன்னாலும் நீங்கள் அதில் நான் கொடுத்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா நீங்கள் பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு போகலாம். முற்றிலும் ஃப்ரீ தான், பணம் எதுவும் கிடையாது. இலவசமாக ராஜயோகம், மெடிடேஷன், தியானம் கற்றுக் கொடுப்பாங்க. இந்த ஞானத்தில் இருந்தது எல்லா ரகசியங்களுமே வந்திருக்கு. அங்கே நீங்கள் இந்த பட விளக்கங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இல்லை நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் பர்சனலாக பார்க்கணும் அப்படின்னா பிரம்மா குமாரிஸ் தமிழ் வீடியோ, இல்லை வேறு எதுவும் லாங்குவேஜ் இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் எது தெரிந்தாலும் பிரம்ம குமாரிஸ் நீங்கள் யூடியூப்பில் போய் பிரம்ம குமாரிஸ் வீடியோஸ் சொல்லி நீங்கள் அடிச்சிட்டாலே தமிழில் சார்ந்து நீங்கள் எது போட்டாலும் பிரதர்ஸ் நிறைய பேர் கொடுக்குறாங்க, அது சார்ந்த வீடியோக்கள் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதுதான் இன்னைக்கான வீடியோக்கான ரகசியம். இந்த வீடியோ ஒரு முறை மட்டும் கிடையாது, திரும்ப திரும்ப நீங்கள் ரிப்பீட்டடாக பாருங்கள். நான் கிளியராக கொடுத்துருக்குறேன்னு நான் நினைக்கிறேன். இதே போல் இன்னொரு பைபிள் குரான் சம்பந்தமான ஒரு வீடியோ நம்ம அடுத்து ஒரு வீடியோ கொடுப்போம். அது வரைக்கும் உங்களை வேறு ஏதாவது ஒரு வீடியோ மூலமாக நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். ஓம் சாந்தி.